தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரொம்பவுமே வித்தியாசமான ரொம்ப யூனிக்கான டச் ஸ்க்ரீனே இல்லாத ஒரு டிவைஸை டச் ஸ்க்ரீனாக மாற்றக்கூடிய ரொம்ப மினி போர்ட்டபிள் ஏசி இந்த மாதிரியான சில வித்தியாசமான யூனிக்கான அமேசிங் கேட்ஜெட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸ்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதோட இந்த வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ போன வின்னருக்கான ப்ரைஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணியாச்சு. அந்த ப்ரூஃப் உங்கள் முன்னிலையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 கிளாமோஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு டிவைஸை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது இன்ட்ரோவில் டச் ஸ்க்ரீனே இல்லாத எந்த ஒரு டிவைஸையும் டச் ஸ்க்ரீனாக மாற்றக்கூடிய பவர் இந்த டிவைஸ்க்கு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய டச்சே இல்லாத ஒரு லேப்டாப்பை நம்ம டச்சாக மாற்றிக்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் இருக்குது, ஏர் பார் அப்படின்ற ஒரு டிவைஸ். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேப்டாப்க்கு கீழே ஸ்க்ரீனுக்கு கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா அது லென்த்தாக இருக்கும். இது ரொம்ப சின்ன காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தேவைப்படுற இடத்துக்கு ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லேப்டாப்புடைய ஸ்க்ரீன் சைஸுக்கே ஏர் பார் அப்படின்றது இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே சின்ன டிசைன். உங்களுடைய டிவியை கூட நீங்கள் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக ஈஸியாகவே வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு யூனிக்கான டிசைனில் வந்து இந்த ஒரு டிவைஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாமஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு டிவைஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ரோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் டிவைஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஏர் கண்ட்ரோல் மூலமாகவே நீங்கள் வந்து அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ட்ரோல் மூலமாகவே பண்ணிக்கலாம். அந்த அளவு வித்தியாசமான யூனிக்கான கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி கூட சாதாரண ஒரு டச் ஸ்க்ரீன் இல்லாத லேப் கூட டச்சாக மாற்ற முடியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றி நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றினா அதிகமான தகவல் பயோலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக்கான ஒரு கேட்ஜெட். நம்பர் 2 கவுச் கன்சோல். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு கேட்ஜெட்டில் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுற நேரத்தில் ஸ்நாக் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், டிவி ரிமோட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் ஸ்பில் போல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்பில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜூஸாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அசையும் போது கண்டிப்பாக அது வந்து கீழே ஸ்பில் ஆகிடாது, அதாவது கீழே கொட்டிடாது. இதில் நிறைய விதமான ஆர்கனைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். அந்தளவுக்கு வித்தியாசமான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் டைமில் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுறப்போ, முக்கியமாக வந்து இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஒரு கவுச் கன்சோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதை பற்றின அதிகமான தகவலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3 ரிஸ்ட் கேம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்சில் கேமரா இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு டிவைஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்பிளுடைய ப்ராடக்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. கேமரா வைஸ் பொறுத்த வரைக்கும் HD கேமரா கொடுத்துருக்காங்க. 720p வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ காலாக இருந்தாலும் சரி, ஆடியோ காலாக இருந்தாலும் சரி, சூப்பராக இந்த ஒரு கேமரா மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அதாவது இந்த வாட்ச் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் பேசிக்கலாம். இதை பற்றின அதிகமான தகவலாம் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4 ZenBeam Lattle L1. ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஏசஸ் பிராண்டுடைய ஒரு சூப்பரான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ப்ரொஜெக்டர். பார்க்குறதுக்கு காஃபி கப் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேட்ஜெட் ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். இது டிசைன் வைஸ் பார்க்குறப்போ கூகுளுடைய அந்த கூகுள் ஹோம் டிவைஸ் மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர். இன்பில்டாக ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மூவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப
ரொம்பவே சூப்பரான சின்ன ஒரு டிவைஸ், பார்க்குறதுக்கு காஃபி கப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இதில் சவுண்ட் மோட்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரான சவுண்ட் மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் மோட்ஸ்னால் எந்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக்கான சவுண்ட் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமுக்கான சவுண்ட் மோட், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ளூடூத் கூட, அதாவது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளூடூத் மூலமாக பேர் பண்ணி சாங்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, இதில் இன்பில்டாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால தனியாக எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேமுக்கு, மியூசிக்கு, வீடியோக்கு, மூவிக்கு இந்த மாதிரி தனித்தனியான சவுண்ட் மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பில்டினாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 3 hours வரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அடுத்த கேட்ஜெட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான வின்னர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ போன வீடியோக்கான வின்னர் ராஜேஷ் அப்பு. ஸோ நீங்கள் தான் போன வீடியோக்கான வின்னர். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் அபவுட் செக்ஷனில் என்னுடைய மெயில் இருக்கும். அந்த மெயிலுக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு குயிக்காக மெயில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேமெண்ட், அதாவது பேடிஎம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பேடிஎம் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு நாங்களும் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்வி இப்போ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட ஜாப்கேன் கேட்ஜெட்டில் உள்ள பேட்டரியை மாற்ற முடியுமா முடியாதா? மாற்ற முடியும் என்றால் எப்படி மாற்றுவது? மாற்ற முடியாது என்றால் ஏன் மாற்ற முடியாது? ஸோ மாற்ற முடியுமா, அதாவது அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சரியாக கமெண்ட் பண்ணுற ஒருத்தருக்கு இந்த நம்மளுடைய பேடிஎம் கண்டெஸ்ட் மூலமாக ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பேடிஎம் கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சரியான கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் வின் பண்ண முடியும். நம்பர் 5 ஜெய்சீர். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வுட்டால் செய்யப்பட்டது, அதாவது மரத்தால் செய்யப்பட்டது. பிளாஸ்டிக் கண்டென்ட்டே இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவுட்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் செய்யப்பட்டது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூலிங் பர்பஸ்க்காகவே ஸ்பெஷலான ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெல்லை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு ரூமாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ரொம்ப சின்ன அளவில் ஏர் கண்டிஷனர், அதாவது ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்றது கிடையாது. 4 சைட்லையுமே மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்னெட் இன்னொரு மேக்னெட் கூட கான்டாக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டால் செய்யப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே வித்தியாசமான யூனிக்கான காம்பேக்டான டிசைனில் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கூலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனல் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்து எந்த கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பொறுத்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.